ஐயா ஒரு அட்வான்ஸ் என்ன ஐயோ ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாரு அதெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நல்லா இருக்கீங்கல்ல? வந்தம்மா ஆண்டம்மன் போடமான்னு போய்கிட்டே இருக்கணும். நச்சு நச்சு 4 கோடு போட்டு என்னது நச்சு நச்சு 4 கோடு அதை சொல்லுங்க. அப்புறம் மட்டும் நச்சு நச்சு 4 கோடுன்னா ரெடியா? ஏ தன்னாலே தாமரப்பு மாமா தன்னாலும் என்னமா சத்தம்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு. எல்லாரும் எனக்கா கம்பெனி தர்றதான் சொல்றாங்க. தாய் மாமன் நீங்க மட்டும் மாமன் சொன்னா அவர் சொன்ன மாதிரி நீங்களும் அவர் சொல்றாரு. அதுல ஒரு சம்பளம் வருதுல்ல. அப்போ உங்களை இந்த மாதிரி யாரு என்னன்னு கேட்டா தெரியாது. 3000 ரூபாய் இதுல 3000 ரூபாய். அப்ப இந்த மாதிரி உங்களை யாரு என்னன்னு கேட்டா கூட தெரியல. யாரும் கேட்க முடியாது. தெரியாதுன்னு போயிருவேன். நான் பாட்டுல பேக்க மட்டும் கம்பு கூட்ட வச்சுட்டா போதும். நீங்க எங்க வேணாலும் வாரிசிலே வந்து போடலாமா? ஏமா யார்கிட்ட கேட்டு போடுமா? உடனோடு குண்டுமல்லி வாட புடிக்க வந்தவள்ளி வாசல பத்தமல்லி மாமா பஞ்சாமல்லி எடியல் ஓட்டியல்
வந்தாலும் சரி பங்குனி வந்தாலும் சரி பாட்டு பாடி ஆடி வரவா? வாங்க வாங்க வாங்கன்னு இவ்வளவு சலிப்பா சொல்றீங்களே. இல்லம்மா நீ வந்தது ஆர்வமா இருக்குது. நான் வந்தது உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. இப்பதான் மூடா இருக்கு. அது என்ன மாமா இதெல்லாம் நல்ல வேலை தாய் மாமன்னு சொல்லி வைங்க. இல்ல 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 தாய் சும்மா கம்பெனி தாங்க. சொல்லி அடி பேரடி அடிச்சது நனத்தி அடிதானடி என்ன விஷயம்? என்ன ரூம் போடுறேன். எங்க போட்டுருக்கீங்க? எல்லாமே உங்க தலைமையில தான் இருக்குமா? அங்க போட்டுருக்கீங்க மாமா. உங்க டாடி வந்தாச்சுல, அடுத்து யாருக்கு ஆடி போகணும்? மாமா அடுத்து யாருக்கு ஆடி போன? அங்க என்ன தெரியுது? ஏங்க பிறந்தக்காரர் கொடுக்க நீங்க அத்தாட்ட யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட மாமா உங்க டாடி வருவான்னு சொல்லுங்க. எவ்வளவு வேகமா வாங்கன்னு சொன்னீங்கல்ல. மாமாட்ட தான் கேட்கணும். ஐயோ அதை விடுங்க மாமா. ஏன் மாமா அதே சொல்லிட்டே இருக்கீங்க? மாமனா தாய் மாமன் சொல்லி வைங்க. என்ன மாமா மாமன்னா நீங்க தாய் மாமன் நாய் மாமன் போடுமா? தாய் மாமன் நாய் மாமனா? அப்ப நீங்களே நீங்களே சொல்லி கோவப்பட்டுக்கோங்க. சிங்கப்படுத்துங்க. ஏழு குயிலே அவளோட பாடும் ஆட்டத்துல அங்கேயும் ஆடி போயாச்சு. அடுத்து யாருக்கு ஆடி போடுவா? எங்க அங்க நின்றுட்டு இருக்கியா? ஓ தாளக்காரர் இங்க வேணாமா? ஓ தாளக்காரர் தாளக்காரரா? அப்ப ஆடுறது வேற ஆடி போடுமா வேணாமா? ஆமா மாத்த மாட்டாரு. அவருதான் நாடக ஏஜென்ட். அவருக்கு தான் முக்கியமா போடணும். அவர் என்னத்தை போடணும்? சதீஷனுக்கு தான். அப்பதான் உனக்கு ஏத்தி போடுவார். என்னத்தை ஏத்தி போடுவாரு? அப்படித்தான் அப்பதான் ஏத்தி போடுவாருன்னா என்னத்தை ஏத்தி போடுவாரு? அவர் அடிமையிலங்கிறீங்க. எங்க மேலும் அடிக்க தாளம் இனிதான் கச்சேரி ஒண்ணும் வலிக்கலையா? என்னது உடம்பு கால் கே அடி போறேன்னு சொன்னீங்கல்ல. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆடியாச்சு. எனக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அவரை கூப்பிட்டுவோமா? ஏமா உன் ஆளை கூப்பிடுமா? யாரை கூப்பிடுவா? யார? உன் ஆளை கூப்பிடு. நல்லா தெளிவா சொல்லிக்கோ மாமா. என்னமோ வாய்க்குள்ளே வளர்ற மாதிரி இருக்குது. யாரு தானே கூப்பிடணுமா? கூப்பிடுவா.
அந்த ஆட்டு ஆடினவர் வந்தாரு. ஆனா நீங்க வரல. குடியார பயலே இல்ல கைய அளவெடுத்து வந்திருக்கேன். 20,000 ரூபாய் கட்டிட்டு தான் நீ ஊருக்கு போ. நான் சொல்லிக்குவேன். நான் எவ்வளவு ஒரே சரி கடலை செடி புடுங்கலையா? அது பொருளாதார வேற கெடுக்கலையாடா? நான் வந்து நாளைக்கு அண்ணே அண்ணே இங்க இங்க என்ன நடக்குது? ஆடு மாடம் நடக்குது, வண்டி மாடம் நடக்குது, குதிரை வண்டி நடக்குது, ஓட்டக சுண்டை மனுஷன் எல்லாம் நடக்கிறாங்க. முன்னாள் அதிமுக செயலாளர் நான் பப்பு டான்ஸ் அவர்களுக்கு 600 அன்பை பார்த்து வெரி குட் வெரி குட் வெரி குட். பப்புடைய நடிப்பை பார்க்கறதுக்காக தூக்கம் வச்சிருக்கேன். எங்க அண்ணன் நல்லா காய்ப்பேன். ஐயோ நன்றி அண்ணன். நீ என்ன நிகழ்ச்சி நடக்குது? அண்ணே நீ கழுத போத்த முடிச்சு விட்டா அப்ப நான் உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா நடக்குது அதுவும் தெரியாம நீ மாட்ட இருக்க. இல்ல பப்புனு யாரு? நான் பப்புனா ஊர்ல சுத்துவாங்க. சொல்லவே இல்லை. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். வரும்போது இல்ல அந்த தப்பு இல்ல, கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்கும்ல மகா ஜனங்கள்ல நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். அதுதான் சொன்னேன். நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். அதனால உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேற முந்த வெள்ள பூண்டுன்னு சொல்றான். பேரம்பு கொண்ட பெரியவர்களே மாத்தி விட்டாங்களா? அதிகமாக வேற அந்த பொறிகடல்ல பொறிகடலையா தொட்டுக்கடலையே மதிப்பிற்குரிய தாய் மோர்களே தயிர் மாறுகளே நீ கணக்காரு. நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். சரியா நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். வரும்போது குடிச்சிட்டேன். அந்த பங்காளி வேற வச்சிருக்காரு. அடுப்பும் அப்புறமா குடிச்சுட்டேன். சரி சரி அதனால கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். யார் என்ன தப்பா வச்சுக்காங்க. பெரிய மனுஷன் பண்ணி நீ எல்லாம் சேர்ந்து மண்ணை தின்னுங்க. மண்ணை திங்கிறதா? மன்னிக்கணும் அதுதான் பண்ணுவேன். அப்படின்னால எங்க குடிச்சிட்டு வந்து எங்க இஷ்டம் எங்க இஷ்டம் பாக்குறேன். சூத்த பாக்குறேன். அதெல்லாம் யாரு அசிங்க சுத்தி பாக்குறேன். சுத்தி பார்க்கிறேன். நான் நினைச்சேன் ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிறது. என்ன அழகு! கல்லால் செய்து வைத்த கற்சிலையோ இவள் பொன்னால் செய்து வைத்த பொற்சிலையோ. அது இல்லைன்னா உனக்கு வேலையே இல்லை. பொற்சிலையோ இவளை பார்க்கின்ற போது இறைவனும் ஏமாந்து விட்டான், புலவனும் தோற்று விட்டான். யாரு அந்த புலவர்? மலர்வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க பறித்தவனில் தீரமையெல்லாம் முழுமை பெற்று அலைகின்றேன். மரியாதை பேசணும். குடியார கொஞ்சம் அனுசரிச்சு போமா. கேந்த புறங்க நிறுத்திருக்கேன். குடியாரங்கிறிய நீ இரு, நான் கேட்டுக்கிறேன். குடியார சொல்றீல்ல, குடிக்கிறவனுக்கு மரியாதை அதிகமா
படிச்சவனுக்கு மரியாதை அதிகமா, குடிச்சவனுக்கு மரியாதை அதிகமா, படிச்சவனுக்கு மரியாதை அதிகமா. எப்படி நீங்க குடிச்சவங்களுக்கு அதிகம்? நீங்க உட்காருங்க. அமைதி அமைதி. ஏன் போதே அவங்க இந்தமா குடிச்சவனுக்கு அது மரியாதையா, படிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தான் அதிக மரியாதை. படிச்சவனுக்கு எப்படி மரியாதை சொல்லு பாப்போம். நீங்க எப்படி குடிச்சவங்களுக்கு மரியாதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் இப்ப குடிச்சதுக்கு மரியாதை எப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுங்க? எல்லாரும் கேட்டுங்க. இந்த மரியாதை சரியா இருந்ததுன்னா கைதட்டுங்க. இப்ப இங்க நான் குடிச்சிட்டேன், ஒரேதான் குடிச்சிட்டேன். பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கேன், அதிகமா குடிச்சு வந்துகிட்டு இருக்கேன். நடு ரோட்ல வர்றேன், அங்கிருந்து பெரிய லாரி வருது. லாரி வந்தோட பக்கத்துல ஐயோ சார் குடியார சார், குடியார சார், நீங்க வந்து உழுந்து சாருக்கு என் வண்டிதான் கிடைச்சதா? அப்படி இறங்கி பக்கத்துல வந்து மரியாதையா தலைவா, குடியார குடியார தலைவா அப்படி கையை கட்டிட்டு அந்த உடனே உள்ளுக்குள்ள கையை விடுவாங்க. ஒரு ஓட்டு இருக்குது, உள் பாக்கெட் சட்டைகளை கையை விட்டு. நான் ஏற்கனவே பயங்கர போதையில போயிட்டு இருக்கேன். வெளுக்குன்னு ஒரு 500 நோட்டு வரும். இந்த 500 நோட்டை எடுத்து கொடுத்து, தலைவா நீ வந்து இப்படி குடிச்சிட்டாலே எனக்கு சரியில்லை தலைவா, 2 ஆப்பம் வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு உட்காந்து பத்திரமா சாப்பிட்டு தலைவா, இந்த தலைவா அப்படின்னு தலைவாடு கொடுத்து 2 ஆப்பையும் வாங்கிட்டு போய் 2 ஆப்பையும் வாங்கி கொடுத்து என்னை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல உட்காந்து அம்பட்டு மரியாதை எனக்கு கிடைக்கும். படிச்சவனுக்கு மரியாதை. இது உண்மையா பொய்யா? அந்த லாரியை பார்த்தா அந்த லோன் போட்டு அந்த லாரியை எடுத்திருப்பாரு. அந்த லாரியை கொண்டு போயிருவாங்க. அந்த லாரியை விட்டு அவரு லோனும் கட்ட முடியாம ஒண்ணும் கட்ட முடியாம வேற என்ன பண்ணுவாரு? அதனாலதான் உங்களுக்கு மரியாதையா கூட்டிட்டு போய் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறாரு. அது கிடையாது. குடிச்சவனுக்கு இருக்க மரியாதை கூட படிச்சவனுக்கு மரியாதை கிடையாது. ஆமா, என்ன பெரிய ஆளு மாதிரி பேசுற? பயந்துருவோமா? நீ திண்டுக்கல் 2 கால வந்திருக்க, 4 கால வந்தாலே பிரச்சனை. நீ வந்தாலே பிரச்சனையா? நான் பிரச்சனையான ஆளுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 30 நாள் கழிச்சு இன்னைக்கு சந்திக்கிறேன். என்ன ரொம்ப பேசுற? அதிகமா பேசக்கூடாது. ஆம்பளை மரியாதை விடுமா? ஆணிலையா பெண்ணிலை? பெண்ணை படைத்தது ஆண். சிவனிலே சக்தி இல்லை. சக்தி இல்லைன்னா சிவனிக்க போன சிவனிலே சக்தி இல்லை. ஆணிலையா பெண்ணிலை? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு பேசுறது? எங்க இருந்து பேசுற? கக்கூஸ் இருந்தா அதிகமா பேசாதமா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? வீட்டுல தீ பிடிச்சா, காட்டுல தீ பிடிச்சா, மரத்துல தீ பிடிச்சா, புளியில தீ பிடிச்சா, பத்தியா எங்கால ரெடியா? வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு, காட்டுல தீ பிடிச்சா, மரத்துல தீ பிடிச்சா, புளியில தீ பிடிச்சா, எத்தனை தீங்கிறேன். நீதான் நேர்மையான மனுஷன். அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட, அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட, அம்மியில அரப்போட சொல்லு. அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட, அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட சொல்லு. அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட, அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்போட, அம்மியில அரப்போட சீரகத்தர சிறப்பு உருண்டையா? அது மீதி எங்க கொண்டு வச்ச? நீ மீதி எங்க கொண்டு போய் வச்ச? நான் தெளிவா தான் சொல்றேன். ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோட சொல்லி, 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 ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோட சொல்லி. சிம்பு வச்சு கட்டு நல்லா நீண்டுட்டு. நீ சொன்னத நான் மேட்ல ஒருத்த பள்ளத்தல ஒருத்த, 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 மேட்ல ஒருத்த பள்ளத்தல ஒருத்த. அண்ணே வீட்ல ஏறலையா? வீட்ல ஏறலையா? உனக்கு வீட்ல முதல்ல என்ன பேசுற? நீ என்ன பேசுற? என்ன பேசுற? உங்க வாரி அப்படிதான் உங்களுக்கு இதுக்கு தேவனா வந்து நீ யாரும் கேட்க நீ இப்படி உங்களுக்கு தேவனா பேச்சு பேச கூடாது. நீ தேவனா நாரி செத்து போவ. நீ நாரி செத்து போவ. நான் போற பாரு. என்ன பெரிய ஆள் மாதிரி பேசுற? நீ என்ன பெரிய ஆள் மாதிரி பேசுற? அட்ட பாக்கலாம். இப்ப நீ செய். என்ன செய்யணும் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு இருக்கற? எனக்கு அம்மா எனக்கு நீங்க சமமா? நீங்க எனக்கு நீ சமமா? நான் செஞ்சா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே என்ன அப்படி என்ன செய்ய போற? எதுக்கு செய்யிறது? எல்லாரும் நீங்க தான் சாட்சி. நீங்க தான் சாட்சி. இரு
உங்களை சாட்சி வச்சு சாட்சியை வச்சு நான் செய்யறத செய்யணும். நீ என்ன அப்பதான் நீ சிறந்த டான்ஸ் ஒத்துக்கிறேன். நீ என்ன செய்ய போற என்ன செய்ய சொல்ற? அடிமா ஏப்பா நீ அடிச்சு வீங்கி செத்து போய் எதுக்கு நானும் அடிச்சுட்டு வீங்கி சாகணுமா? நான் சொல்றதெல்லாம் செய்யறேன் செய்யறதா பேசுறது. நீ சொல்றதெல்லாம் சொன்னா நீ சொல்றதான் சொல்லுங்க. செய்யறதா செய்யணும். அதெல்லாம் செய்யறதா செய்ய முடியும் இல்லையா? செய்யறதான் செய்ய முடியும். நீ என்ன வேணாலும் செஞ்சிருக்கோம் அது எல்லாமே நாங்களும் செய்யணுமா? போமாங்கிட்டு போயாங்கிட்டு போமாங்கிட்டு போயாங்கிட்டு 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 போட அடிச்சு என்னவா வெண்ணைக்கு பிறந்த வெண்ணெய் போட வெண்ணைக்கு பிறந்த வெண்ணெய் போடான்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? பழமொழி தேவடியாலும் தேர் பார்க்க போனாலா தேர் பார்க்க போனாலா தேவடியாலும் தேர் பார்க்க போனாலா சிக்கி 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 அது செட்டுக்கூட வைக்க சோத்த போடுவாங்க. அது செட்டுக்கூட வைக்க சோத்த போடுவானே. அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. வரட்டு கேளட்டா வாரியா சந்ததி வரட்டு கேளட்டா வாரியா சந்ததி வரத்தான் பார்க்க சுப்பிரமணிய கூப்பிட கேட்க எந்த சுப்பிரமணியம் சொல்றீங்க? அந்த சுப்பிரமணியம் கடையில வைக்கிற ஷாம்பு கடையில வைக்கிற ஷாம்பு நீங்க 4 வத்தையும் முடிச்சுக்கிட்டு கடையில வைக்கிற ஷாம்பு காலையில உங்க 4 வத்தையும் பிடிச்சி நீ அந்த வேலையை பார்த்துட்டு போயா? என்னையா என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ணிருக்க? ஆடி வைக்கிறியா பாடிய வைக்கிறியா? ஆடிட்டும் பாடிட்டும் என்ன வியாபாரம்? இறந்த பழம் வியாபாரமா? இறந்த பழத்தை விற்கிறது யாரு? நீ தானே விற்கிற? பழம் ஒண்ணு தானே. இறந்த பழத்துல காம்பு இருக்குல்ல? இருக்கு இருக்கு. ஒரு பழத்தை தூக்குற எதை பிடிச்சி தூக்குவேன்? அப்ப உன் பழத்தை கட்டு காம்பு பிடிச்சி தூக்குறேன். பழத்தை கட்டுமா காம்பு பிடிச்சி தூக்குறேன். உங்க வியாபாரம் என்னன்னு ஏன் வியாபாரம் என்ன வருதுமா? அதுக்கு முன்னாடி பிள்ளையோட வியாபாரத்தை தரத்தை என்ன சொல்லுங்க பாப்பா. நேரம் வச்சு வாழ போலாம் விளக்க பார்த்தாடி என்னப்பா விளக்குவா அந்த பிள்ளை சொல்லாத கூட நீயே அடி வாங்கிடுவா போட்டு தரத்துக்கு அந்த பிள்ளை வாழ போலான்னு கூப்பிடுவாங்க. உண்டு ரெண்டா பாலாம் உடம்புக்கு எந்த பாலாம்
என்ன பாட்டியா பட்டுக்கோட்டை பாருங்க பாருங்க இருக்கட்டும் பரவாயில்ல. ஏமா இந்த இடத்துல 2 பேரும் இப்படி வியாபாரம் பார்த்தோம்னா வியாபாரம் கூடாது. ஆமா சாமி சாமி எக்கா எல்லாம் எங்க போறீங்க? பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா போற வழியில பீ கிடக்குன்னு சொல்லி உட்காருங்க. ஆடி பாடிட்டு வந்தோம்னா வியாபாரம் ஓடும். அப்படியே இந்த இடத்துல ஆட்டத்தை ஆடுறதா அம்மா ஆடுறதா ரெடியா சும்மா வீட்டுக்காரி ஹலோ ஹலோ அறிவுள்ள ரோட்டோட வீட்டுக்காரி சேலக்காரி சேலக்காரி என்ன பண்றது? கட்டுமா போகட்டுமா போகட்டுமா என்ன ரச்சனைக்கிற சின்ன குட்டி அதமா அத்தனை பட்டுக்கிறோமா பட்டுக்கிறோமா அது போத்துற அது போத்துற அது போத்துற அது போத்துற அது போத்துற என்ன பார்த்தோம்ல கோஞ்சி போகுது. என்ன மூட மாத்திட்டு ஏற்கனவே ஒண்ணு உலக போய் நிக்கிறேன். ஆமா சாமி அணைக்க முடியாது. ஒரு குத்து மதிப்பா ஓடிட்டு இருக்கேன். ஆமா ஏமா முன்னாடி உங்க பின்னாடி கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பின்னாடியா? உன் பின்னாடி வந்து கிரைண்ட் மாதிரி இருக்கு. பெரியர் மாமா இப்ப இவர் என்ன ஆட்டாரு என்ன பண்ணாரு? ஆயக்கலைகள் 64 கலைகள் நையாடி ஆட்டம். அந்த கலையில கறக்கிற ஒரு கோலம் அதுல கறவையாட்டம். உங்க கத்தரிக்காய் கத்தரிக்காய் காமெடிடா கத்தரிக்காய் கத்தரிக்காய் காமெடிடா கத்தரிக்காய் தோட்டத்திலே மட்டும் நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுங்க. உங்களை பார்த்த உடனே காதல் வருமா? ஏன்னா காதல் வருதா? ஆட்டத்தை படிச்சுக்கிட்டே கணித்தறியா பரவாயில்ல. கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா நினைக்க அந்த காடப்புறா கலந்துடனே அந்த காடப்புறா கலந்துடனே இன்னைக்கு கலங்குதம்மா
சோழக்குள்ள ஓரத்திலே ஓகே என்ன பண்றது நீ இதை வச்சுட்டு ஆட்டிட்ட இவரு சோழி பூரா ரெண்டு நிக்க ஜெய் ஜக்கம்மா இருந்தாலும் அப்பாடி பேர சொல்றாரு அந்த சோழி பூரா கலந்துடவே அந்த சோழி பூரா கலந்துடவே இன்னைக்கு சோழனம்மா என் மனசு அந்த சோழ கொல்ல ஓரத்தில் சோழி பூரா கலந்துடவே அப்படியா ஓடுது உங்க கத்தரிக்கா கத்தரிக்கா காமெடி சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வெற்றியூர் டாக்டர் அம்பேத்கர் புறத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மந்தையப்பர் கோவில் 37ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஊர் கிராமத்தினரால் நடத்தப்படும் நாடகமாக வருகின்ற 5/5/2024 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் மின்னடி கலையரங்கில் டி.கே. இளங்கோ ஸ்ரீ வள்ளிதரவணன் நாடகம் சிறந்த நடிகளை கொண்டு டி.கே. இளங்கோ அவர்கள் வேலன் விருத்தனாகவும் மங்கையரசி வள்ளியாகவும் K.N. ரவி பிரசாத் நாரதராகவும் கலக்கல் காமிக் புதுகை டி.எம். கண்ணன் பபுனாகவும் நடனமயில் புதுகை ஸ்ரீரஞ்சனி டான்ஸாகவும் M.G. ராஜசேகர் அருமணியமாகவும் K.K. முத்துராஜ் மிருதங்கமாகவும் எம் கண்ணன் ஆல்ரவுடாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நாடகத்தை எப்படி இதே மாதிரி ரசித்தீர்களோ அதே மாதிரி இந்நாடகத்தை ரசித்து கொடுக்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொண்டு கலைப்பாய் தேர்த்த கொண்டு நன்றி நன்றி. நல்லா ஆடுறியம்மா, நல்லா பாடுங்க. சென்றவுடன் காதல் வந்து விட்டது. காதல் சாதாரண காதல் இல்ல, எப்பவுமே பழமையான காதல் தான். இந்த அப்பாவுக்கெல்லாம் பிடிச்ச காதல், நிறைய பேர் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்தையுமே பிடிச்ச காதல் தான் என் காதல். மயக்கம் என்ன ஊனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன சலனம் என்ன அடிக்கையா கண்ணே, படத்தில் வரும் கலைகள் நான் பார்த்ததும் கண்ணே, காதல் தேவர் காணிக்கையாரே கண்ணே, மயக்கம் என்ன கயக்கம் என்ன சலனம் என்ன காணிக்கையார் கண்ணே. இந்த
அருந்தாமல் விடமாட்டேன் உன்னையெல்லாம் உள்ளத்தினாலும் அதை உயிர் போனாலும் தொடமாட்டேன் உங்களை பத்தி எனக்கு கவலை வந்துருச்சுங்க. சொல்லுமா எடுத்து சொல்லவா? என்னுடைய பைசீத்திற்கு வந்த பழைய என் வெறியத்திற்கு வந்த வெங்காய பச்சியை இச்சிக்கத்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாயான கார மிளகாயும் காணும் கொடுமுடா போனால் போகட்டு போ. என் பங்காளி வேட்டூரை சேர்ந்த ராஜா அவர்கள் ரூபாய் 40 ரூபாயை அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். இது 40 ரூபாய் அல்ல, 40 லட்சமாக மதித்து. அது மட்டுமில்லாமல் ஒரு அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் ஏ கருங்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த வாவாரி என்கிற சங்கிலியாபுரம் கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சங்கிலிகர் ஆலயம் 39ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும் என்று பெருமை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 25/5/2024 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய பக்தி பரவசம் மற்றும் நாடகம் நடைபெறுவதால் நாடகத்தை கண்டளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அண்ணே நான் பேசுகிறேன் மைக்கில் அப்படி கேட்குது பரவாயில்லை என்று சொல்லி, நீ போனால் போ. கட்டிடம் காலை நெஞ்சர்களே, காதல் செய்யுங்கள், தவறே இல்லை. இப்படி உள்ள விட்டுட்டு எவனா போயிட்டாலும் வச்சுக்க, அவன் வேணா போயிட்டு போறா, அவ தங்கச்சியை பிடிச்சிருங்க. அவளும் வரலையா, அவங்க அக்கால பிடிச்சிருங்க. இந்த 3 பிள்ளையும் வரலையா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அவங்க அம்மாவை பிடிச்சிருங்க. எது கடைங்க? ஆமா, போனால் போகட்டு போ. நீ போனால் என்ன, 1000 வழிகள் இருக்கின்றது.
உனக்காக கட்டி வைத்த அந்த மாளிகையை பார். மணி மண்டபமாக கட்டி வைத்திருக்கிற வசந்த மாளிகை யாருக்காக கட்டி வைத்தேன்? உனக்காக கட்டி வைத்தல்லவா சந்தானம், என்னை விட்டு போய்விட்டாய். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகையில் வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ காதலே வா வா பழங்கால நான் பறித்தது கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி ஓடவே வாடுதே புறா கட்டங்கரையில் ஒரு குட்டை பிரித்து
மலைய